எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து நம்ம ஒரு பைத்தான் ப்ரோக்ராமில் எப்படி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லையா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலயமா. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து யாரோ ஒருத்தவங்களோட நேம் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் விராட் கோலி அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இதை நான் ரன் பண்ணேன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து ப்ரோக்ராம் வந்து அவுட்புட் பண்ணி காமிக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம போன வீடியோவிலே பார்த்துட்டோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வேரியபிள் அப்படின்னா பேசிக்காக என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஒரு வேரியபிள் அப்படின்ற கான்செப்ட் மூலியமாக தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். கம்ப்யூட்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே என்ன பண்ணுன்னா, ஓகே இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மறந்துடும். அது இதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் இந்த வேல்யூவை பற்றி ஞாபகம் வச்சுக்காது. ஆனால் இந்த வேல்யூவை வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் வேரியபிள் மூலியமாக பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த விராட் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நேம், கோலின்றது லாஸ்ட் நேம் இல்லையா. இதை வந்து நான் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வேரியபிளுக்கு நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈக்குவல் டு போட்டு அதோட வேல்யூவை நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் என்னது விராட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே மாதிரியே இப்போ லாஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஃபஸ்ட்டு அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம், அதாவது இந்த ஃபுல் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிறது தான் ஒரு வேரியபிள் நேம். இதில் லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிறது இன்னொரு வேரியபிள் நேம். அப்போ வந்து நம்ம 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த லாஸ்ட் நேமுக்கும் நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும். இப்போது கம்ப்யூட்டர் என்ன பண்ணோன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு விராட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. கம்ப்யூட்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே என்ன அதுக்கு தெரியும் அப்படின்னா, சரி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வேல்யூ வந்து விராட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கம்ப்யூட்டர் வந்து இதை இப்போ ஞாபகம் வச்சுக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோக்ராமில் எங்கேயாவது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும், அதோட வேல்யூ வந்து விராட் இல்லையா. அதனால் கம்ப்யூட்டர் வந்து அந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் கேட்குறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து டைரெக்டாக விராட் கோலி அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அந்த வேரியபிள் மூலியமாக இந்த வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். அதை எப்படி பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கோட்ஸையும் சேர்த்து டெலீட் பண்ணிட்டோம். இப்போது வெறும் பிரிண்ட் போட்டு அந்த பேரந்தசிஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதில் ஏன் டபுள் கோட்ஸ் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வேரியபிள் இல்லையா. இதை வந்து நீங்கள் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கல. இந்த வேரியபிளில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டபுள் கோட்ஸ் போடக்கூடாது. இப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து நான் வந்து அந்த வேரியபிள் நேம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ வந்து நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுது கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா விராட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவுட்புட் பண்ணி காமிக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட்னு கொடுத்துட்டு ஒரு வேரியபிளோட பேரை கொடுத்துருக்கோம். இப்போ கம்ப்யூட்டர் இதை பார்த்தோன்னா என்ன சொல்லணும்னா, சரி பிரிண்ட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிற வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நேம் வந்து விராட் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதனால கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, இந்த விராட் அப்படின்றத வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்குது. இப்போ டபுள் கோட்ஸ் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பிரிண்ட்னு போட்டு அதே மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி டபுள் கோட்ஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ளார நான் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா கம்ப்யூட்டர் இப்போ என்ன சொல்லணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணாமல் டேரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். பார்த்தீங்கன்னா அதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னே பிரிண்ட் ஆகுது. அதாவது நீங்கள் டபுள் கோட்ஸ் போட்டிங்க அப்படின்னா அதோட வேரியபிளா இல்லை என்னென்னலாம் பார்க்காது, அதுக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே வந்து கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணும். ஆனால் ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளோட வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுக்கக்கூடாது. இப்போ பிரிண்ட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு முன்னாடி மாதிரியே விராட் அப்படின்னு அவுட்புட் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் விராட் ஸ்பேஸ் கோலி அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிண்ட்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கிறதுனால அது மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட் நேமையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அப்படி என்ன பண்ணலாம்னா ப்ளஸ் அப்படின்னு போட்டு அடுத்து என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், லாஸ்ட் நேம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நேம் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், அதுக்கு அடுத்து லாஸ்ட் நேமையும் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இது என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போ ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் பிரிண்ட் ஆகுது. ஆனால் முன்னாடி மாதிரி நம்மளுக்கு இங்கே ஸ்பேஸ் வரல பார்த்தீங்களா? நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது விராட் ஸ்பேஸ் கோலி அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக வந்து ஸ்பேஸே இல்லாமல் பிரிண்ட் ஆகிருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டருக்கு எதுவுமே நம்ம சொல்ல. ஃபர்ஸ்ட் நேம் பிரிண்ட் பண்ணு, அதுக்கடுத்து லாஸ்ட் நேம் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் அது வந்து ஸ்பேஸ் இல்லாமல் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு அடுத்து தானே நீங்கள் ஸ்பேஸ் போடணும்னு நினைக்கிறீங்க. அதனால் ப்ளஸ் போட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா டபுள் கோட்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன சொல்கிறோமோ கம்ப்யூட்டர் வந்து அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளார வெறும் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் வரும். இப்போது ஸ்பேஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் நேம் பிரிண்ட் ஆகணுங்கிறனால மறுபடியும் ஒரு ப்ளஸ் போடணும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா பிரிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நேமை பிரிண்ட் பண்ணு, அடுத்து ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணு, அதுக்கு அடுத்து லாஸ்ட் நேமை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்ததோ அதே மாதிரியே விராட் கோலி அப்படின்னு ஒரு ஸ்பேஸோட நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி காமிக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. பேசிக்காக ஒரு வேரியபிள் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணி கம்ப்யூட்டரை ஞாபகம் வச்சுக்க சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தான் வந்து நம்ம வேரியபிள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதோட வேல்யூ இதுதான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் இந்த வேரியபிள் நேமை எங்கேயாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு வந்து தெரியும், ஓகே அதோட வேல்யூ வந்து விராட் அப்படின்றது தெரிஞ்சு அதை வந்து கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வேரியபிள் ரெண்டுலேயுமே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸை தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆனால் இது எப்போதுமே இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போது நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்டீஜர் வேல்யூவையோ இல்லை டெசிமல் வேல்யூவையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த லாஸ்ட் நேம்ன்ற வேல்யூ வந்து நான் 50 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் லாஸ்ட் நேமை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த 50 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகி காமிக்கும். பார்த்தீங்கன்னா 50. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா இதில் டபுள் கோட்ஸ் நம்ம கொடுக்கல இல்லையா. இது ஏன்னா இது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ. நீங்கள் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா நீங்கள் 50 அப்படின்ற மாதிரி டேரெக்டாகவே கொடுத்துக்கலாம் டபுள் கோட்ஸ் இல்லாமல். இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப். அடுத்து வந்து நம்ம டெசிமல் வேல்யூ கூட இதில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ 50க்கு பதில் 50.65 அப்படின்னு நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கூட பண்ணலாம். இப்போ இதை நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த டெசிமல் வேல்யூ பிரிண்ட் ஆகி காமிக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது பைத்தானில் பார்த்தீங்கன்னா. இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஸ்ட்ரிங் பார்த்தோம், வெறும் 15 கொடுத்துருந்தபோது அது வந்து இன்டீஜர்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக டெசிமல் வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, இது வந்து ஃப்ளோட்டிங் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வேரியபிளில் தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்து அது என்ன வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுப்பீங்க. அதுதான் வந்து வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.